டிவிகேனருக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. அது என்னான்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் அவர் வந்து டிவிகேல வந்து இணைய போகிறாரு. அது யார் அது செங்கோட்டையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே ரெட்டை இல பக்கம் தான் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு. 27ஆம் தேதி வந்து டிவிகேல இணைய போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் ஒரு சண்டை, மோதல் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன கட்சியிலிருந்து வெளிய அனுப்பிட்டாங்க. ஆனா, அவருக்கு மிகப்பெரிய பலம் இருக்கு. அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக 9 முறை தொடர்ந்து போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. ஈரோட்ல மிகப்பெரிய ஒரு புள்ளின்னே சொல்லலாம். அவரு பார்த்தீங்கன்னா, இப்போ டிவிகேல வந்து இணையப் போகிறதா சொல்லியிருக்காரு. இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்பதான் தளபதி கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்காரு. அவரு கண்டிப்பா ஜெயிக்க போறாரு. அது ஜெயிச்சாருன்னா செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதா இருக்கும். ஏன்னாக்கா அவரு தான் முதல்ல வந்து இணையிறாரு. அந்த வகையில பார்க்கும்போது அவருக்கு கூடுதல் அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்கும். இதுக்கப்புறம் பொறுத்திருந்து பார்க்கலாம். எத்தன கட்சிகள் வரப்போகுது அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதிகமான அளவு இது வராது. ஓரளவுக்கு வர கட்சிகளுமே ஒரு நல்லபடியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் தேமுதிக அந்த மாரி ஒரு கட்சி வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா தேமுதிகவும் இப்போ விஜயகாந்த் இல்லாததுனால கொஞ்சம் இதுவா தான் போயிட்டு இருக்கு. அவங்க ஏடிஎம்கே கூட ஏற்கனவே சேர்ந்து அவங்க வந்து ரொம்ப அவமதிக்கப்பட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப திரும்பவும் அவங்க கூட தான் போற மாரி இப்போ ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஏடிஎம்கே கூட போகாம கண்டிப்பா டிவிகே கூட வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்னான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் வந்தது ஒரு வகையில சந்தோஷம் தான். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் எப்படி இருக்குன்னு தெரியல. என்னடா இது திடீர்னு நம்ம போலான்னு பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் போயிட்டான். அப்படின்ற மாரி கண்டிப்பா தோணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். செங்கோட்டையன் அவர்களால கொஞ்சம் யோசிக்க தான் தோணும். என்னடா இது ஏற்கனவே அவங்க 2 பேரும் சண்டையில என்னடா இது அப்படின்ற மாரி தான் யோசிக்க தோணும். அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் நான் என்னவோ. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா விஜய் சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் காஞ்சிபுரத்துல பத்தி விஜய் அவர்கள் மிக தைரியமாக பேசியிருந்தார். கண்டிப்பா அத பத்தி ஒரு மிகப்பெரிய வீடியோ ஒண்ணு போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பேசியிருந்தாரு. இந்த தற்கூரிகள பத்தி அத பத்தியும் பேசியிருந்தாரு. மக்களுக்கு இந்த நேரத்துல எந்த மாரியான தைரியத்த சொல்லணும் அத பத்தி பேசியிருப்பாங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.